ராம் 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 சுந்தரகாண்டம் அடுத்த பகுதி பிரம்மஸ்ரீ ராஜகோபால் அண்ணா. ராம் ராம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौडकं वात्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. वागीशाद्या स्मनसः सर्वार्थानुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननम्. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमजोगता अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसात् आसीत् साक्षात् रामायणात्मना. வேதமே ராமாயணமாக ஆவிர்வவித்தது. வேத புருஷனாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் ராமனாக அவதரித்தது அப்படின்னு பார்த்தோம். இப்படி பார்த்து அதில் 7 காண்டங்களில் சுந்தரகாண்டம் பாலகாண்டத்தில் ஆரம்பித்து உத்தரகாண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 காண்டங்களுக்கு நடுவில் சுந்தரகாண்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ராமாயணமானது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம உள்ள போகணும், அதை பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசை. அதனால ராமாயணம் ஆரம்பம் பாலகாண்டத்தில் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு புரியும். அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா 24,000 ஸ்லோகங்கள், அதில் 24 அக்ஷரங்கள் தகாரத்திலேருந்து ஆரம்பித்து தத் சவிதுஹு வரேண்யம் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தில் சொல்லக்கூடியதாக அப்படி ஆரம்பித்து அது 24,000 ஸ்லோகங்கள். இந்த 24 அக்ஷரங்களை காயத்ரியை குறிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு வேதமாகவே இந்த ராமாயணமானது பாவிக்க தகுந்தது அப்படின்றது. அதில் முதல் ஸ்லோகமானது தகாரத்தில் தத்சவிதர்வரேண்யத்தில் இருக்கக்கூடிய தகாரமாக ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம், தபசு வேதத்தியனம் இவைகளெல்லாம் செய்து வருகிறோம். வாக்விதாம் வரம், வேதம் அறிந்தவர்களுக்குள்ளேயே உத்தமமாக இருக்கக்கூடிய முனிபுங்கவம் நாரதம், முனிவர்களிலேயே த புல் அமங் த முனிஸ் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சிறந்தவரான நாரதரை தபஸ்வியாக இருக்கக்கூடிய வால்மீகி பரிபப்ரச்ச கேட்டார். என்ன கேட்டார் வால்மீகி அந்த நாரதரை பார்த்து அப்படின்னா, கோனு அஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதா. சுவாமி, இந்த உலகத்தில் சாம்பிரதம் இப்பொழுதும் அறியப்படுகிறவர் அதான குணவான் யார்? கஹா அனுகுணவான். வீரியவான், வீரியமுடையவர் யார்? தர்மஜ்ஞா, தர்மத்தை அறிந்தவர் தர்மஜ்ஞா. கடத்தை அறிந்தவன் கடஜ்ஞா, கலையை அறிந்தவர் கலைஞர். தர்மத்தை அறிந்தவர் தர்மஜ்ஞா. கிருதஜ்ஞஸ்ச, நன்றி உடையவனாகவும். சத்தியவாக்கியா, உண்மையே பேசுபவனும். திருடவ்ரதா, விரதத்தில் உறுதியுடையவனாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னார். சாரித்ரேன சகோ யுக்தஹ சர்வபூதேஷு கோதிதஹ வித்வான் கஹா கஹா சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரிய தர்ஷனஹ. இப்போ அவர் கேட்கிறாரு, இப்படியெல்லாம் கிடைப்பதற்கு அரிதான குணங்களை உடையவராக இல்லையா, இப்படி இருக்கக்கூடியவர், குலாச்சாரத்தோடையும் கூடினவனாக, சர்வபூதேஷு ஹிதஹா கஹா, எல்லா பிராணிகளிடத்தும் அன்பாக இருக்கக்கூடியவர் யார்?
வித்வான் கஹா, வித்யா நிபுணன் யார், சமர்த்தஹா கஹா, யார் வல்லவனா இருப்பார், பிரியதர்ஷனஹா கஹா, யார் அந்த பிரியதர்ஷனன் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, இன்னும் கேட்கிறார், ஆத்மவான் கோ ஜித குரோதஹா துதிமான் கோ நசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்ஹிதே. ஆத்மவான் கஹா, தைரியம் உள்ளவராகவும், ஜிதக்ரோதகா, கோபத்தை ஜெயிச்சவரும், துதிமான், காந்தி உள்ளவரும், அனசூயக, அசூயையே இல்லாதவரும், போரில் ஜாதரோஷஸ், கோபம் கொண்டு தேவர்கள் கூட நடுங்கும்படி, தேவச்ச பிப்யதி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்காரா, இப்படிப்பட்ட விவரங்களை அறிந்து கொண்ட புருஷன் இன்னார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கேட்டார். ஜம்னு அவர் பதில் சொன்னார், இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனை ஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யஹ த்யுதிமான் திருதிமான் வஷீ. அப்பா ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தெய்வாம்சம் பொருந்திய அவதாரமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு இருந்தார். அவர் இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா, இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவராக இருந்தவர். அவர் ராமஹா நாம ஜனைஹி சுதஹா, ஜனங்களால ராமா ராமா என்று அழைக்கப்படுபவராக இருக்கார். அவர் நியதாத்மா மகாபீத்யஹா, அவர் மகாசக்தி உடையவர், சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். த்யுதிமான் திருதிமான், அவர் காந்தி உள்ளவர், உறுதி உள்ளவர். வம்சி வஷி, எல்லாரையும் தன் வசத்துல அடக்கக்கூடியவர். புத்திமான் நீதிமான், வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்ஹணஹா விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகாஹனுஹு. புத்திமானாகவும் நீதிமானாகவும், வாக்மி வாக் சாமர்த்தியம் உடையவரும், ஸ்ரீமான் ஐஸ்வர்யமுடையவரும், சத்ரு நிர்பணஹா சத்ருக்களை அழிப்பவரும், விபுலாம்சஹா உயர்ந்த தோள்களை உடையவரும், மகாபாக ஆஜானுபாகவான சொரூபமும், கம்புக்கிரிவஹா தொண்டையில சங்கு போன்ற கழுத்துடையவர், மகாஹனுகு அழகான கன்னங்களை உடையவர். இப்படியாக அவரை பற்றி நிறைய விளக்கணும். இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ராமர் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படி கிளம்பி போயிட்டார். போனோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்படி ராமர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டே இருந்தார். வந்தவுடனே தன்னுடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய பரத்வாஜரோட சேர்ந்துட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நாரதனுடைய வாக்கியத்தை அப்படி கேட்டு அந்த நாரதரை இவர் பூஜித்தார். நாரதஸ்ய து தத்வாக்கியம் ஸ்ருத்வா வாக்கிய விசாரதஹ பூஜயாமாச தர்மாத்மா சக சிஷ்யோ மகாமுனிஹி. தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நாரதருக்கு பூஜையெல்லாம் பண்ணி விடை பெற்று கொண்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், உடனே கிளம்பி தமசா நதிக்கரையில் தன்னுடைய சிஷ்ய கோடிகளோடு இருக்கார். பிரதானமான சிஷ்யர் பரத்வாஜர், இவரோட சேர்ந்து அப்படி போகிறார். போயிட்டு குளிச்சுட்டு இவர் சொன்னார், என்ன அந்த தமசா நதியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வால்மீகி பார்த்தவர் சொல்கிறாரு, அர்க்கம் இமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. ஏ பரத்வாஜா, எப்படி இருக்கு பாரு, இந்த தெளிவான ஜலம் கல்மஷமே இல்லாத ஒரு ஜலம் மாதிரி இருக்கு. அகர்த்தம் இதம் இப்படி இருக்கு. இப்படி ரமணீயமாகவும் பிரசன்னமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை பாரு. அதனால எனக்கு இது குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும் போல இருக்கு. அதனால நியஸ்யதாம் கலசஸ்தாத தீயதாம் வல்கலம் மம இதம் ஏவ அவகாஹிஷ்யே தமசா தீர்த்தமுத்தமம். ஏ தாத்த, குழந்தை, நீ என்ன பண்ணு, இந்த உதக பாத்திரத்தை கீழே வெய்ய, எனக்கு வல்கலம் மர உரி இருந்ததுன்னா அதை எடுத்துன்னு வந்து கூடு அப்படின்னார். இந்த தமசா நதியில அவகாக ஸ்நானம் செய்யப்படும், நல்லா மூழ்கி ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். சொல்லிட்டு ஸ்நானத்தை பண்ணார். சொல்லிட்டு வரும்பொழுது பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு நியுக்தா பச்சிநாதேன விஜேன சகச்சாரிணா தாமிரசீர்ஷேன மத்தேன பத்ரினா சகதேன வை. தாமிர சீர்ஷேன சிவந்த தலையோட
ரக்கையோட பத்ரினா இல்லையா, அப்படி மத்தேன ஒரு பட்சி ஒன்று இருந்தது. அது தன்னுடைய கூட இருக்கக்கூடிய சகச்சாரி பத்தினா தன்னுடைய ஆத்துக்காரரோட அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தது. அந்த சமயத்துல அந்த ஆண் பட்சியை என்ன பண்ணா, ஒரு அங்க வந்த ஒரு வேடனானவன் என்ன பண்ணா, தஸ்மாத்து மிதினாதேகம் பும்சாம் பாப நிச்சயா ஜகான வைரி அனலயா நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதா. பாப நிச்சயா, படுபாவி பாபத்திலேயே உறுதியாக இருக்கக்கூடியவன். நிஷாதகா, அந்த வேடனானவன் மிதுனாத்து அந்த ஆண் பெண் ஜோடியிலிருந்து ஆண் பட்சியை ஜகான கொண்டுட்டான். இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கருணை உண்டாச்சு அந்த பட்சையை பார்த்த உடனே. அப்போது என்ன பண்ணார், ஐயோ இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு ருதத்தையும் கௌஞ்சம் இதம் வச்சனம் அப்ரவீது. இதை பார்த்து இது என்னப்பா அதர்மமா இருக்க அப்படின்னு, அதர்மஹா அயம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்போ அவருக்கு ஒரு ஸ்லோகமானது மனசுக்குள்ள வந்து, இதுதான் ராமாயணத்தினுடைய கிரக்ஸ் இல்லையா. மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோஹிதம். இதுதான் ராமாயணத்துக்கு பேஸாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தெரியாம இருக்கக்கூடாது ராமாயணம் படிக்கிறவா அப்படின்ற காரணத்துக்காக இதை சொல்லணும்னு இன்னைக்கு ஆசைப்பட்டேன். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதி சமாஹா யத் க்ரௌஞ்ச மிதனாத் ஏகம் அவதீஹி காமமோஹிதம். இப்போ ரெண்டு அர்த்தங்களோட அவர் சாதாரணமா ஒரு ஸ்லோகத்தை உண்டு பண்ணார் வால்மீகி. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இரண்டு அர்த்தங்கள் வரா மாதிரி ஆயிடுது. நிஷாத, நிஷாதன்னா வேடம். கிரௌஞ்ச மிதுனாத் காமமோஹிதம் ஏகம். இந்த கிரௌஞ்ச பட்சிகள் ரெண்டுத்துல, மிதுனம்னா ரெண்டு ஜோடியில, காமமோஹிதம் காமத்தினால மயங்கி இருந்த ஒரு ஆண் பட்சி ஏகம். அந்த பட்சிய போய் ஹே நிஷாத நீ கொன்னுட்டியப்பா அவதீஹி, அதனால எது தொம், அதனால நீ சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் மா அகமஹா அடையமா மா அகமஹா அப்படி பிரிச்சார். மா அகமஹா சாஸ்வதமான வாழ்க்கையை நீ வாழ மாட்டாய் நீ பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சாபம் மாதிரி சொல்லிவிட்டார். நிஷாத கிரௌஞ்ச மிதனாத்தை காமமோகிதம் ஏகம் அவதிஹி. வேடா, கிரௌஞ்ச விதனத்துல காமத்தால மயங்கி இருந்த ஒரு பட்சியை போய் கொன்னுட்டியே. எது துவம் சாஸ்வதி சமா பிரதிஷ்டாம் மா அகமஹா, நீ சாஸ்வதமான வாழ்க்கையை வாழ மாட்டாய், மா அகமஹா அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் வந்துட்டு, அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இது மா நிஷாதா அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரனுடைய ஆத்துக்காரர் மானிஷாத ஹே ஸ்ரீனிவாசா மகாவிஷ்ணு கிரௌஞ்ச மிதனாத் காமமோகிதம் ஏகம். இந்த ராட்சசர்கள் இருக்கார்கள, அந்த ராட்சச மிதுனங்கள் இருக்கார்கள் இல்லையா, ராவணன் கும்பகர்ணன் ஹிரண்யேகு அப்படின்னு இது கும்பகர்ணன் துச்சாதனன் இப்படின்னு ராட்சச மிதுனங்கள்னால காமமோகிதம் ஏகம் ஒருவனை நீங்கள் கொன்றீர்கள். அதனால் அப்படின்னா என்ன, அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராவணனை நீர் கொல்ல போரு. எதேத்துவம் சாஸ்வதி சமஹா, அதனால நீர் எண்ணற்ற வாழ்த்துக்கள் எல்லாம் வாழ்ந்து பிரதிஷ்டாம் அகமஹா இல்லையா, நல்ல ஒரு பிரதிஷ்டை கீர்த்தி அடைந்தீர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்தது. இது என்னடா இது, இப்படி ரெண்டு அர்த்தம் வரா மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்துடுத்த அப்படின்னு உட்கார்ந்துட்டே இருக்கார். அந்த சமயத்துல அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, தியானத்துல இருக்கும்போது, அந்த இடத்துல ஆஜகாம ததோ பிரம்மா லோககர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகாதேஜா திரஷ்டும் தம் முனி புங்கவம். அப்போ லோககர்த்தா சதுர்முகா, நான்கு முகங்களை உடையக்கூடிய இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணதான பிரபுவாக இருக்கக்கூடிய மகாதேஜாகா பிரம்மா, பிரம்மாஜி அவர் வந்தார். முனிபுங்கோமாக அவர் வந்து
பார்த்து தாமாகவே தம் திரஷ்டும் ஸ்வயம் ஆஜகாம அவர் வந்தார். வந்த உடனே வால்மீகி அடிச்சு பிடிச்சி எழுந்துட்டு அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி முன்ன ஆஹா நீங்க எப்படி இப்படி வந்தால் நீங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க நடந்த விஷயங்களை எல்லாம் அப்படி ஆசனத்துல உட்கார சொல்லி அங்க போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே அவர் அந்த கிரௌஞ்சத்தை காரணம் இல்லாம ஏன் கொல்வானே, எதுக்காக இது நடந்தது, இதை ஏன் நான் பார்க்கும்படி நேர்ந்தது அப்படின்னு பார்த்தார். அந்த பெண் கிரௌஞ்சத்தை பார்த்தா துக்கிக்கிறவராக ஆன அப்படின்னு அந்த மனசுல அந்த ஸ்லோகத்தையே சொல்லி கொண்டிருந்தார். அப்போ இதை பார்த்து சிரிச்சார். ஏன்னா இதெல்லாம் தேவ விளையாட்டுன்னு அவருக்கு தெரியும். அதனால பிரம்மா என்ன பண்ணார், அவரை பார்த்து பிரகசன்னு தமுவாச்ச ததோ பிரம்மா பிரகஸ்ய முனி புங்கவம் ஸ்லோகையேவத்வயா பத்தஹா நாத்திர காரியா விசாரணா. அவர் ஒரு ரூலிங் கொடுத்தார். இந்த பாரு, ததஹா பிரம்மா முனிபுங்கவம் பிரம்மா தம் பிரகசன்னு உவாச்ச, அவரை பார்த்து சிரிப்போட சொன்னாரு, துவயா பத்தஹா ஸ்லோகா ஏவ அத்திர விசாரணா, நீ உன்னால நிர்மரிக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் இருக்க இதுதான் ரொம்ப முக்கியம், இதுல ரொம்ப விசாரணை எல்லாம் பண்ணாத, அதனால உன்னுடைய வாக்கானது என்ன, நீ இப்போ இதுக்கு முன்னாடி தான் நாரதர்கிட்ட ராமரை பத்தி எல்லாம் கேட்டேன், அதனால நீ என்ன பண்ணு, இந்த ராமாயணத்தை நீரே எழுதுங்கள். தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதா விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாத் ஸ்ருதம். அப்பா, லோகே குணவதா தீமதா, குணவானாகவும் தீமானாகவும் இருக்கக்கூடிய ராமஸ்ய விருத்தம், ராமனுடைய விருத்தம், இந்த சரித்திரத்தை நாரதாத் தே ஸ்ருதம், நாரதரிடமிருந்து உங்களால் கேட்கப்பட்டது, யதா எப்படியோ அப்படியே கதைய அப்படின்னு சொல்லி அப்படியே இவருக்கு சுருக்கமா ராமாயணத்தை சொல்லிடுறார். இந்த ராட்சரெல்லாம் லக்ஷ்மணரோட சேர்ந்துட்டு என்ன எப்படி இருந்தார்கள், விதேக புத்திரியாக இருந்தக்கூடியவள் எப்படி இருந்தா அப்படின்னு இந்த ராமருக்கு எளிய ஸ்லோகங்களை எல்லாம் நீயே செய்ய ஆரம்பித்து இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சொன்னார். அவருக்கு 3 மனைவிகள், அவருக்கு 4 பிள்ளைகள் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் சொல்லி, அப்புறம் ஹனுமான் எப்படி வருவார், ஹனுமாரானவர் எப்படி போவார், எப்படி அந்த சீதையை கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி கடைசியாக ராமஸ்ய அபிஷேகம் ததா கைகேயா அபிஷேகஸ்ய விகாத்தம் எல்லாத்தையும் சொல்லி இல்லையா, பரத்வாஜரை சந்திப்பனி சித்திரக்கூடத்தில் சந்திப்ப, அதுக்கப்புறம் பொம்பையிலேருந்து நீ வருவ, சபரியை சந்திப்ப அப்படின்னு எல்லா விஷயம் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டார். ஜட்டாயுவை பற்றியான விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இதை நீ எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எழுதப்பட்டது தான் இந்த ராமாயணம். அந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இருக்கோம் நம்ம இல்லையா. அப்படி இருக்கும்போது நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க, இந்த ஆஞ்சநேயரை பண்ணவர் எல்லா இடத்துலையும் தேடிண்டே வந்தார். தேடிண்டே வந்தால் ராவணனுடைய அந்த புறத்தில் போனார். அங்கே போனால் அங்கே பத்துன்னு இருக்கிற மந்தோதரியை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மனக்கலகத்தில் ஒருவேளை இது சீதையாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா இல்லையா. அவள் வந்துடுத்து. வந்தவொடனே ஆஸ்போட்டயாம சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோஹன் நிபபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். தோளை தட்டினார், வாழை முத்தமிட்டார், அப்படியே கூத்தாடினார், மெல்ல பாடினார், உல்லாசமா நடந்தார். ஆஹா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீதையன்னு நினைச்சார். அவரே யோசிச்சு பார்த்தார், ஏன் குரங்கொல்லையோ. அப்புறம் தான் பின்புத்தி யோசிச்ச உடனே அவதூயச்சதாம் புத்திம் பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாமச்ச அபராம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிஹி அப்படின்ட்டார். ஐயோ என்ன புத்தி இது, அவ எப்படி சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆத்துக்காரி, அவள் போய் இந்த மாதிரி யாராவது ஒருத்தனோட இருப்பாளா, இதை நினைக்கக்கூடிய தகுந்தா அப்படின்ற சிச்சி அப்படின்னு அவதூயச்சதாம் புத்திம், அந்த புத்தியை உதறி தள்ளி பபூவ அவஸ்திதஸ்ததா ஜகாம் ச அபராம் சிந்தாம், சிச்சி இது இருக்காது, இன்னொரு சிந்தனை, இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அந்த சீதை எங்கேயோ இருக்கா, அவளை தேடிட்டு நம்ம போகிறது தான் நியாயம் அப்படின்னு யோசிச்சார். இந்த மகாகபிகி அப்படின்னு வால்மீகி மகாகபிகின்னு எழுதினார். இதில்
இந்த அனந்தராம தீட்சிதரன் சொன்னார், இந்த ஸ்லோகத்துல மகாகப்பின்னு போட்டிருக்கு, அதுக்கு பெருங்குரங்குன்னு அர்த்தம். இப்படி சொன்னதற்கு காரணம் ராமனுடைய சமீபத்துல சௌக்கியமாக நித்திரை செய்யக்கூடியதாக இப்படி என்ன பெசகான ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது. இப்படி மண்டோதரியை போய் சீதைன்னு நினைச்சதே இந்த குரங்கு புத்தி தான் அப்படின்றதை காண்பிப்பதற்காக மகாகபிகி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் சுதாரிச்சின்றார். ந ராமேண நியுக்தா சா ஸ்வப்தும் அர்ஹதி பாமினி ந போக்தும் நாபி அலங்கர்த்தம் ந பானம் உபசேவித்தும். என்ன அழகா இருப்பான். ந ராமேண நியுக்தா, பதிவிரதையான ராமரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அவள் இல்லையா, நியுக்தா அவர்கிட்ட பிரிஞ்சு இருக்கக்கூடிய, ஸ்வப்தும் அர்ஹதி பாமினி சரியா தூங்க கூட மாட்டாள், எனக்கு சரியா தெரியும். அது மட்டும் இல்ல, ந போக்தும் சரியா சாப்பிட மாட்டாள், நாபி அலங்கர்த்தும் எந்த அலங்காரமும் செய்து கொள்ள மாட்டாள், ந பானம் உபசேவிதம் எதையும் குடிக்க மாட்டாள். இப்படி இருக்கக்கூடியவள் இல்லையா. நகி ராம சம கஷ்டித் வித்யதே திரிதசேஷு அபி திரிதசேஷு அபி. 3 தசைகளை உடையவர்கள் யாரு நக தேவர்கள். நமக்கெல்லாம் பால்யம், கௌமாரம், யவனம், வார்த்தக்கியம் இருக்கு. அவளுக்கு 3 இப்படி 3 தசைகளை உடைய தேவர்கள்ல கூட ராமனுக்கு சமமாக, நீங்க மனிதர்களுக்கு சமமாக இல்லை அதை விடுங்க, ராமனுக்கு சமமானவர் இருக்காளா, யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இப்படி கிளம்பி போறார். இது இல்லை அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து ஒரு பானசாலைக்கு போனார். பானசாலையில போய் அங்க போய் இப்படி தேட ஆரம்பிச்சார். அங்க பார்த்தா எல்லா பானசாலையில ஒரே குடியா இருக்கு, மாம்சமா இருக்கு, ஸ்திரீகளா இருக்கு. சிச்சி, அந்த போய் அங்க இருப்பாளா? இங்க நிச்சயமா இங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அங்க ராவணன் படுத்துன்னு இருக்கிறத பார்க்குறார். பயங்கரமான அவருடைய உருவத்தை பார்த்தோன்னே அவர் ஆச்சரியப்படுறார் ஆஞ்சநேயர். தாசாம் மத்தியே மகாபாஹு சுஷுபே ராட்சசேஸ்வரஹா கோஷ்டே மகதி முக்கியானாம் கவாம் மத்தியே யதா விருஷஹா. பசுக்களுக்கு நடுவுல ஒரு காளை எப்படி இருக்கும் அப்படி எல்லாருக்கும் நடுவுல அவர் இருக்கிறார் அப்படின்றத பார்த்தார். அதற்கு பிறகு 12வது ஸ்லோகத்துல இல்லையா சர்க்கத்துல அவர் ஹனுமானுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. என்னடா இது, வந்த காரியம் நடக்கலையே. ந தஸ்ய மத்தியே பவனஸ்ய மாருதி லதா கிருஹாஸ் சித்திர கிருஹான் நிஷா கிருஹான் ஜகாம சீதாம் பிரதிதர்ஷனோத்சுகா ந சைவதாம் பஷ்யதி சாரு தர்ஷனாம். இப்படி தேடி கூட சீதையை காண முடியாம போயிட்டு திரும்ப திரும்ப தேட வேண்டியிருக்க, எங்க இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப கலக்கம் அடைந்தத ஒரு 25 ஸ்லோகங்கள் அனுமானுடைய விஷாத யோகம் அப்படி அனுமானுடைய விஷாதத்தை சொன்னார். அதற்கு பிறகு ஹனுமானுடைய கலக்கம், அவர் அனுமத்து நிர்வேதா ரொம்ப கலக்கம் ஆயிட்டாரு. பார்த்துட்டு என்னடா இது கிடைக்காமையே போயிடுவேணும் அப்படின்னு அவருக்கு பயம் வந்து விட்டது. பயம் வந்துட்டே இருக்கும்போது, பயம் வந்துருச்சுன்னா அங்கே எப்படி அர்ஜுனனுக்கு பயம் இல்லையா வந்தது, எல்லாம் பண்ணோடனே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் பிரபன்னம்னு நமக்கு கவலை வந்துடுதுன்னா அந்த சமயத்தில் பகவானை திட்டி விடுவான். ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணா, எப்போ கவலை வந்ததுன்னா பகவான்கிட்ட சரணடைகிறது தான் நியாயம்னு அப்படி வந்தவன் நமக்கு பகவத்கீதை கிடைச்சது இல்லையா. அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமி நமக்கு சொல்லி தர்றாரு. இந்த மாதிரி ஒரு மனக்கலக்கம் வந்துட்டு உடனே அவர் கையை கூப்பினார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கனேபியா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பாராயணத்துல இல்லையா. அதனால இல்லையா அவர் பாட்டார், நமோஸ்து ராமாயச்ச லக்ஷ்மணாய, லக்ஷ்மணனோட கூடின ராமனுக்கும் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை, ஜனகனுடைய புத்திரியாகவும் தேவியுமாக இருக்கக்கூடிய அந்த சீதைக்கும், ருத்ரன் இல்லையா, ருத்ர இந்திர யம அனிலேபியா. ருத்ரன் என்ன, யமன் என்ன,
வாயு என்ன, அனிலன் அப்படின்னா ஒரு இடத்துல நிலை கொள்ளாம போறதுனால வாயுக்கு அனிலன்னு பேரு. அல்ல சந்திர அர்க்கம், சந்திரன் அர்க்கம்னா சூரியன். இப்படி மருத்கணங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இல்லையா. எல்லா திக்கையும் பார்த்துட்டேன், என் காரியம் எனக்கு முடிய இன்னும் நீங்க தான் எனக்கு அறிபுரியணும், என்னுடைய காரிய சித்தி ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். பிரார்த்திச்சுட்டு நேர வந்தா அசோகவனத்துக்கு வந்தார். அங்க பார்த்தா எல்லா இடமும் அப்படியே பூத்து குலுங்கிறது. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிவிட்டது இல்லையா. அவருக்கு பூத்து குலுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக ஆகிவிட்டது. அவர் அசோகவனத்துக்கு போனார். அசோகவனத்துல அம்பாள் இருக்கக்கூடிய இடத்தை அவர் கண்டுபிடிச்சார். எப்படி அப்படின்னாக்கா, யதி ஜீவதி சா தேவி தாராதிபனி பானனா ஆகமிஷ்யதி சா அவசியம் இமாம் சிவஜலாம் நிதிம். ஆஹா, இங்க கூட அழகான ரம்யமான மரங்கள்லாம் இருக்கு, செடி கொடிகள்லாம் இருக்கு, புஷ்பங்கள்லாம் இவ்வளவு அழகா பூத்திருக்கு. இந்த இடத்துலதான் இங்கதான் இங்கேயோ அம்பாள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். அந்த இடத்துல ஒரு நீர்நிலை வேற இருக்கு. அங்க பார்த்தா எப்படியாவது சீதை இந்த நீர்நிலைக்கு வருவாளோ இல்லையோ, சந்தியா காலத்துல வந்தனங்கள்லாம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் அவளுக்கு வரும் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப யோசிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. ஏவம் துமத்வா ஹனுமான் மகாத்மா பிரதீட்சமானோ மனுஜேந்திர பத்னீம் அவேக்ஷமானஸ்ச ததர்ஷ சர்வம் சுபுஷ்பிதே பர்ணகணே நிலீனஹா. இப்படி ராமனுடைய பத்னியானவள் இல்லையா, இங்க உற்று பார்த்து கொண்டே அசோகம் முழுவதும் மூலமா இந்த நதிக்கு ஒரு நாள் வருவாள் அப்படின்னு சிவஜலாம் நதிம், இந்த அழகான மங்களகரமான ஜலத்தை நோக்கி அவள் வருவாள் அப்படின்னு நினைச்சு சவீக்ஷமானஸ்தத்ரஸ்தஹ மார்கமானஸ்ச மைதிலீம் அவேக்ஷமானஸ்ச மஹீம் சர்வாம் தாமன்வவைக்ஷத. அப்படியே ஒரு சும்சுபா விருட்சத்துல ஏறினார். சீத்தை அப்படி தேடிக்கொண்டே இருந்து நாலா பக்கமும் அப்படி மார்க்கமானஸ்து மைத்திலி, அந்த மைத்திலிய நாலா பக்கமும் அப்படி பார்வையை நோக்கினார். அந்த சமயம் முழுக்க அந்த அவேக்ஷமானாஷ்ட மஹீம், அந்த பூமண்டலம் முழுவதும் நோக்குபவர் மாதிரி இவர் அசோகவனத்தை மாதிரி ஒரு நோட்டம் விட்டார். அப்படி விட்ட பொழுது பார்த்தா அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி இருக்கா அங்க. அப்படி வர தத்தோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः. என்ன சார் இது, அழுக்கான வஸ்திரத்தை தரித்திருக்க மாதிரி இருக்க, இப்படி இருக்காள அம்பாள். அது மட்டும் இல்ல, ராட்சசீபிஹி சமாவிருதாம், சுத்தி ராட்சசிகளோட உட்கார்ந்து இருக்கா, நன்னா தெரியறது. உபவாச கிருஷாம் தீனாம், உபவாசத்தினாலையும் ரொம்ப ஒல்லியா போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, எப்ப பார்த்தாலும் அழுகல பெருமூச்சு. நிஸ்வசந்தீம் புனః புனः, ஆகாரம் இல்லை இறைத்து திரும்ப திரும்ப பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கா. அது மாத்திரம் இல்ல, ததர்ஷ சுக்ல பக்ஷாதௌ சந்திரரேகாம் இவாமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேன ருச்சிர பிரபாம். சுக்லபக்ஷத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய பிரதமையில இருக்கக்கூடிய சந்திர மண்டலம் போல இருக்கா, அறியக்கூடியதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி கட்ட இருக்கக்கூடிய இவள் இன்னும் இப்படி இருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கிரஹேணாங்காரகேனேவ பீடிதாம் இவ ரோஹிணீம் அஸ்ருபூர்ணமுகீம் தீனா கிருஷாம் அனசனேனச்ச. ரொம்ப இவ எப்படி இருக்கான்னா, அங்காரக கிரகத்துல மாட்டின்ற ரோஹிணி எப்படி இருக்குமோ அப்படி தீனமாக ஆகிவிட்டான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அங்காரகமும் ரோஹிணியும் சேர்ந்தது ஆனால் அன்னைக்கு ஒரே துக்கமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல,
முழுக்க கண்ணில் ஜலம் இல்லையா. அஸ்ருபூர்ணம்னா கண்ணீர் நிறைந்த முகத்தோட உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சோக தியான பராம் தீனாம், சோகத்திலேயே உட்கார்ந்து நித்தியம் துக்க பராயணா, அழுக 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 அழுதுண்டே உட்கார்ந்துருக்கா. பிரியம் ஜனம் அபஷ்யந்தி, என்ன சார் இது சோகத்துல இப்படி கவலைப்படுறா இல்லையா. நம்மளுடைய அன்பர்களான ராமலட்சுமணர்களை எல்லாம் காணாமல் இந்த ராட்சசியினுடைய கூட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு இப்படி ராட்சசி கணம் பஷ்யந்தி, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். துக்கேன புபுதே சீதாம் ஹனுமான் அலங்கிருதாம் சம்ஸ்காரேன யதா ஹீனாம் வாசம் வர்த்தாந்தரம் கதாம். அலங்காரமே இல்லாத இந்த சீதையை ஹனுமார் பார்க்கிறார். என்ன சார் இது, நல்ல விற்பத்தி இல்லாமல் வேறு சப்தத்தை குறிக்கக்கூடிய சப்தம் போல இருந்தார். இவள் இப்படி இருக்கலாமா? அந்த வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கணீர்னு அந்தந்த அர்த்தத்தை கொடுக்காம வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி புரிந்து கொண்டாருனாக்க எவ்வளவு வருத்தம். வேதத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு இதுதான் என்னுடைய பிலாசபின்னு கூட்டா எப்படி சோகமாக இருக்குமோ அப்படி சோகமாக இருந்தாராம். எப்படி அவனுடைய வால்மீகியினுடைய கற்பனைகள்லாம் நம்ம பார்க்கணும். தாம் சமீக்ஷ விசாலாக்ஷ்மீம் ராஜபுத்ரீம் அனிந்திதாம் தர்க்கயாமாச சீதேதி காரணைருபபாதிதிவிஹி. தாம் சமீக்ஷ விஷால அக்ஷீம், விசாலாட்சி விஷாலமான கண்களை உடையவள்னால யாரு? சீதாலட்சுமி தான். அகண்ட கண்கள். அதே மாதிரி ராஜபுத்திரி, பெரிய ராஜபுத்திரி. எப்படி வாழ்ந்தாள் அவள் இல்லையா. ராஜா அப்படி ஜனகர் மகாராஜா அப்படி அவளை வளர்த்தார். அப்படி அரசகுமாரியாக இருந்தவள். அவளை பார்த்து இல்லையா அந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தோன்னே தர்க்கயாமாச சீதா, ஆஹா இப்படி மலினா ட்ரெஸ்ஸு, அழுக மூஞ்சி, ஆனா காந்தி அப்படி ஒரு ராஜகலை சொல்றது அம்பாள் மாதிரி இருக்கா. ஆகையினால அவர் என்ன பண்ண தர்க்கயாமாச இப்படி யோசிச்சு பார்த்தார். தர்க்கம் பண்ணி தனக்குள்ளேயே ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டார். சீச்ச இது சீதா இதி காரணைஹி உபபாதிபிஹி, இது சீதையா தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணிவிட்டு ஏவம் சீதா ததா திருஷ்டுவா பிருஷ்டபவன சம்பவஹ ஜகாம மனசா ராமம் பிரசம்சம் சச்சதம் பிரபும். இப்படி ஆஹா ஹனுமார் இப்படி பதிவிரதா தர்மத்தோட இருக்கக்கூடிய இந்த சீதையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். மனசனால ஸ்ரீராமனை நினைத்தார் இல்லையா. அப்படியே கொண்டாடின மனசுல அந்த ரமன் சரின்னு சீதாயை பார்த்து ரொம்ப வருந்த ஆரம்பிச்சு விட்டார். இவர் என்னையா அது இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டு அப்படின்னு அம்பாளுக்கு அப்படின்னு பார்த்தார். பிரசஸ்ய சீதையை பார்த்த உடனே சிரேஷ்டரான ராமரானவர் அப்படி ராமனை புகழ்ந்து விட்டு இப்படி கலங்கிய கண்ணோட ஆயிட்டார். இப்படி ஒரு நிலைமையில இப்படி கொண்டு யார் இவள்? ஸ்னுஷா தசரதஸ்தச்ச ஏஷா ஜேஷ்டா ராஜ்யோ யசஸ்வினி. ராமன்ற ஜேஷ்ட புத்திரனுக்கு வாக்கப்பட்ட ஒரு மாட்டு பொண்ணா இருந்துட்டு தசரதனுடைய மாட்டு பொண்ணா இருந்துட்டு இப்படி ஒரு கஷ்டமா? கரணியம் திரிசிரசியம் 14,000 ஸ்தானங்களையும் கொல்லக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ராமனுடைய ஒய்ஃபு இங்க இப்படியே அலக்கடிக்கிறாளே, இதை பார்த்தா என்னால பொறுத்து கொள்ளவே முடியலையே அப்படின்னு அப்படி பார்த்தாங்க. அங்க பார்த்தா ராட்சசிகள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை எல்லாரும் சுத்தி ராட்சசிகள். அந்த ராட்சசிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. வராக மிருகசார்தூல மயிஷ அஜ சிவா முகீஹி கஜோஷ்ட்ரஹயபாதீம்ஸ்ச நிகாத சிரசோபராஹா. எப்படி இருக்கார்கள் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ராட்சசிகள்லாம் வராக மூஞ்சியோட இல்லையா, பன்னி மூஞ்சியோட ஒருத்தி இல்லையா, இன்னொருத்தி உடம்பெல்லாம் பொம்பளை ஆனா மூஞ்சி மாத்திரம் மானு. வராக மிருக ஷார்தூல இன்னொரு ராட்சசிக்கு மூஞ்சி புலி மாதிரி இருக்கு.
உடம்பெல்லாம் சாதாரணமா இருக்கு. எப்படி பயமா இருக்கான், இப்படி போட்டு பக்கத்துல அந்த சீதையை போட்டு பயமுறுத்தின்னு உட்கார்ந்துருக்காங்க இந்த ராட்சசிகள்லாம். வராக மிருக, மிருகனா மான், ஷார்தூல புலி, அதுக்கப்புறம் ஷார்து மகிஷ எருமாடு மூஞ்சியோட ஒருத்து, அஜ ஆடு மூஞ்சி, சிவா நரி, நரிமுகம், நரி மாதிரி ஒரு முகத்தை உடையவள், இப்படி இருக்கா. அது மாத்திரம் இல்ல, சில பேர்லாம் மூஞ்சி எல்லாம் கரெக்டா இருக்கு, கால் எப்படி தெரியுமா இருக்கு, கஜ ஓஷ்ட்ரஹயப்பாதீச்ச, யானை காலு, ஒட்டகம் மாதிரி காலு. ஒரு ராட்சசி பக்கத்துல வர ஒட்டகச்சிடி மாதிரி நடந்து வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன அப்புறம் குதிரை, ஹயபாதீச்ச, குதிரை காலோட உடையவள், அப்படி வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஏகஹஸ்தைர் ஏகபாதாஸ்ச, என்ன ஒரே கை சில பேருக்கு, ஒருத்திக்கு பார்த்தனா உடம்பெல்லாம் இருக்கு ஆனா கால் ஒண்ணுதான். ஏகபாதஸ்ச கரகர்ணைஹி அஸ்வகர்ணிகா, ஐயோ இது என்ன கழுத காது, இன்னொருத்துக்கு குதிரை காதோட வந்து நிக்கிறான். அது மட்டும் கோகர்ணி, பசுக்கு எல்லாம் இருக்கு பாருங்க காது, அந்த மாதிரி சில ராட்சசிங்களுக்கு கோகர்ணி. சிலதுக்கு பார்த்தேன்னா யானைக்கு இருக்க மாதிரி காது இவ்வளோ பெருசா மரம் மாதிரி ஒரு ராட்சசிக்கு. ஹஸ்திகர்ணி ஹரிகர்ணி ததாபராஹ. அது மாத்திரம் இல்ல, சில பேருக்கு எப்படி இருக்குன்னா குரங்கு காது மாதிரி இருக்கான். இப்படி எல்லாம் உட்காந்து சில பேருடைய மூக்கை பார்த்தா பயம். அநாசா அதிநாசாஸ்ய, ஒத்திக்கு மூக்கே இல்லை, ஒத்திக்கு பெரிய மூக்கு இவ்வளவு வந்து இடிக்கிற மாதிரி. அதிநாசாஸ்ய திரியங்நாசா விநாசிகாஹ, குறுக்கா மூக்கு. இன்னொருத்திக்கு விசாலமான மூக்கு. கஜசன்னிபநாசாஸ்ய, ஒத்திக்கு எப்படி தெரியுமா, யானையோட துதிக்க மாதிரி ஒரு மூக்கை வச்சுட்டு வந்து சீதையை அப்படி பார்த்துட்டு மிரட்டிட்டு போறார். என்ன அப்புறம் கஜநாசிபானாஸ்ய லலாட்டோஸ்வாசநாசிகா, தொங்குகிற மூக்குனால காற்றை விட்டு விட்டு இழுத்து கொண்டு அப்படி ஆடிட்டு இருக்கு மூக்கு. இப்படி ஒரு ராட்சசி அங்க உட்கார்ந்துருக்கா. ஹஸ்திபாதா மகாபாதா கோபாதா பாத சூலிகா, அதிமாத்திர சிரோக்ரீவா அதிமாத்திர குச்சோதரி. அப்படி நெத்தி மூக்கு, யானைக்கால் உள்ளவர்கள், நீண்ட கால் உள்ளவர்கள், பசுக்கால் உடையவர்கள், சிகை உள்ளவர்கள், பருத்த தலை, ஒருத்திக்கு பருத்த கழுத்து, ஒருத்திக்கு பழுத்த ஸ்தனம், ஒருத்திக்கு பழுத்த அவனு, இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இவளை பயமுறுத்தின்னு இருக்கிறத அங்க மேலே இந்த ஆஞ்சநேயர் பார்த்தார். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஐயோ இப்படி குரூரமான ரூபங்களை இருக்க, இது எதுக்காக அப்படின்னாக்கா பாப கர்மத்தின் பலனாகத்தான் இந்த மாதிரியான ரூபங்கள்லாம் வரும் என்பதை காண்பிச்சு, இந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டானாக்கா நம்மிலிருந்து அந்த பாப கர்மாவிலிருந்து நீக்குவதற்காக அப்படின்னு அனந்தராம தீட்சிதர் இதுக்கெல்லாம் விசேஷமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி ரூபங்கள்லாம் எடுத்து காமிச்சிருக்காரு. இதை படிக்கிறதுனால அப்படி இருக்கும். இப்படி இருந்து அந்த மரத்தடியில இல்லையா, அங்க வந்து தஸ்யா அதஸ்தாஞ்சதாம் தேவீம் ராஜபுத்ரீம் அனிந்திதாம் லக்ஷயாமாச லக்ஷ்மீவான் ஹனுமான் ஜனகாத்மஜாம் நிஷ்பிரபாம் சோக சந்தப்தாம் மலசங்கலமூர்ஜஜாம். எப்படி அப்படின்னு சொல்றதுன்னா, அந்த மரத்துக்கு அடியில ராஜபுத்திரி அனிந்திதாம், குற்றமற்றவளும் ராஜகுமாரியும் ஜனகபுத்திரியுமாக இருக்கக்கூடிய இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அவள், அந்த ஜனகபுத்திரியானவள் மங்கிய காந்தியோட துக்கத்தால கஷ்டப்பட்டு அப்படியே ஒத்த அழுக்கடைந்த பின்னல், அழுக்கடைந்த ஒரு பின்னல், ஒத்த பின்னலோட உட்கார்ந்து இருக்கா அந்த தேவி. ஆஹா இது லக்ஷ்மி அப்படின்னு இந்த ஆஞ்சநேயர் முடிவு பண்ணார். இதெல்லாம் வச்சுட்டு இல்ல, அவர் வச்சு முடிவு பண்ணிட்டார் இதுதான் அப்படின்னு சொல்லி உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அவருக்கு. ஹர்ஷஜானி ச சாஸ்ரூணி தாம் திருஷ்ட்வா மதிரேக்ஷனா முமோச்ச ஹனுமான் தத்ர தம் நமஸ்சக்ரே ச ராகவம் நமஸ்கிருத்வா ச ராமாய
लक्ष्मणाय च वीर्यवान् सीतादर्शन संहृष्टः हनुमान् संवृतो भवत्. ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். உடனே மானசீகமா ராமலட்சுமணரை நமஸ்காரம் பண்ணார். அந்த ராட்சசிகள்லாம் தன்னை பார்க்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜாகிரதையாக அப்படியே நகர்ந்து போய், சரி எப்படியாவது இதுதான் சீதான்னு முடிவாயிடுது, அப்படி சீதைக்கு இந்த நல்ல விஷயத்த சொல்லிடணும், யார் அந்த ஜாப் ஒன்றும் கவலைப்படுவதற்கு இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு. அந்த சமயத்துல ராவணன் ஆனவன் அங்க வரான். ராவணன் ஆனவன் வரான். அந்த ராவணன் வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அனுமாரன் அந்த இடத்துல ததோ விப்ரேக்ஷமானஸ்ய வனம் புஷ்பித பாதபம் விசின்வதஸ்ச வைதேஹி கிஞ்சித் சேஷானிசா பவதி. அங்க இருக்கக்கூடிய புஷ்பித்த மரங்கள் அந்த காட்டெல்லாம் பார்த்து சீதையை தேடிக்கொண்டிருக்கார். விசின்வதா வைதேகியும் கிஞ்சித் சேஷா நிஷாபவத்து. இப்படியெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இருட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அம்பாவை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லையா, அது அந்த இடத்துல பார்த்தா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஷடங்க வேத விதுஷாம் கிரது பிரவர யாஜினாம் சுஷ்ராவ பிரம்ம கோஷாஸ்ச விராத்ரே பிரம்ம ரக்ஷசாம். அந்த ராவணன் வராங்க. ராவணன் வரும்போது எல்லாரும் அங்க வேத கோஷம் பண்றார்கள். எப்படிப்பட்டவர்கள்னு பாத்தீங்கன்னா, ஏதோ வேதம் படித்தவர்கள் இல்லை. 4 வேதங்கள் என்ன, சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷம்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்களும் படித்தவர்கள். ஷடங்க வேத விதுஷா. ராவணன் வந்தான்னாக்க கூட யார் வருவார்கள்? வேதங்கள் 4 வேதத்திலையும் கரை கண்டு 6 அங்கங்களையும் படித்த வித்வான்கள். கிரது பிரபரயாயினாம், அநேகமான கிருதுக்கள் எல்லாம் பண்ணவர்கள். வேறு வேறு விதமான யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்ண பிரபுக்கள். சுஷ்ராவ பிரம்ம கோஷாஸ்ச, நல்லா தெரியுது அந்த பிரம்ம கோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி வேத கோஷங்கள்லாம் அப்படி விராத்ரே பிரம்ம ராட்சசா, அந்த பிராமண ராட்சசனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய வருகையை தெரிவிக்கிற மாதிரி அங்க வேத கோஷங்கள். அப்புறம் பார்த்தா அத மங்களவாதித்ரைஹி சப்தைஹி ஸ்ரோத்ர மனோஹரைஹி ராபுத்யத மகாபாஹு தசக்ரீவோ மகாபலஹ. அப்படி வரான்னு தெரிஞ்ச உடனே மங்கள வாத்தியங்கள் அங்க அப்படி காதுக்கு இனிமையான சப்தங்கள். சப்தைஹி ஸ்ரோத்ர மனோஹரை, அந்த சப்தமே உங்களுக்கு அந்த சமயத்துல பார்த்தா அந்த ராஜா வராருனாக்கா அப்படி குதூகலமா இருக்கணும். அந்த சப்தமே காதுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய அது. பிராபுத்யத மகாபாஹு தசக்ரீவ மகாபலஹா, அப்படி தசக்ரீவனாக இருக்கவர் அவர் வந்துட்டு அப்படி வரார். அப்படி எப்படி வரார்? அசோகவனத்தை குறித்து அவர் வராரு. அப்போ 100 பெண்கள் அவரோட கூடி தீபிகா காஞ்சனி காஞ்சித் ஜக்ருஸ்தத்ர யோஷிதஹ बालव्यजनहस्ताश्च तालवृन्तानि चापराः काञ्चनैरपि भृङ्गारैः जह्रुः तत्र सलिलमग्रतः मण्डलाग्रान् वृषीं चैव गृह्यन्या पृष्ठतो ययुः. அப்படி 100 பெண்கள் அப்படி தேவ கந்தர்வ ஸ்ரீகள் போல அப்படி அந்த மகேந்திரன் இப்படி வரான். ராவணன் வரான், அவன் பின்னாடி இந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. எப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் கையில காஞ்சனைரபி பிருங்காரைஹி, பிருங்காரைஹி தீவட்டி. அந்த தீவட்டி எப்படி தெரியுமா இருக்கு? அந்த விறகு நம்ம கோயிலெல்லாம் போட்டு நம்ம பாவம் தகரத்துல போட்டு எடுத்துன்னு போறாம, அங்க ராவணன் வரான்னாக்க அந்த பெண்கள்லாம் தீவட்டி பிடிச்சின்னு வராங்க வெளிச்சத்துக்கு. அந்த தீவட்டி எல்லாம் பொண்ணுல ஜொலிக்கிறது. என்ன காஞ்சனைரபி பிருங்காரைஹி இல்லையா, அப்படி தங்க குடத்துல அப்படி எடுத்துன்னு வந்து தங்க தீவெட்டி. அப்புறம் சில பேர் என்ன சலில பிரமக சாமரம் வீசிக்கொண்டே வருகிறார்கள் பக்கத்துல அவனுக்கு. அதுக்கப்புறம் சில பேர் என்ன
ஆனால் வியஜனஹஸ்தாஸ்ட, கொஞ்சம் பேர் விசிறி கொஞ்சம் பேர் சாமரம், இப்படியாக அவன் பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் என்ன பண்றாங்க, அவனுக்கு எப்ப தேவைப்படுமோன்னு தெரியாது. ஆனா அதனால என்ன பண்ணா, காஞ்சித் ரத்னமயீம் ஸ்தானீம் பூர்ணாம் பானஸ்ய பாமினி தட்சிணா தட்சிணேனைவ ததா ஜக்ராஹ பாணினா. பக்க குடங்கள்ல ரத்னங்கள்லாம் பதிச்சதான ஒரு குடம், அதுல ஜலத்தை எடுத்துன்னு முன்னாடி போறாங்க இல்லையா. அவன் திடீர்னு காட்டான்னாக்கா கொடுக்கணும், அவன் வந்தான்னாக்கா ஆசனத்துக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படி அந்த ராவணன் வந்தான். வந்த உடனே சீதையை பார்த்தான். சீதையை பார்த்து முதல்ல சாதாரணமா பேசுறான். அம்மா, என்ன நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால உன்னை நான் விரும்புறேன், அதனால நீ சக்தி வாய்ந்த ராமனோட இருக்கிறன்ற விஷயத்தெல்லாம் விட்டுடு, என் கூட வா அப்படின்னு ரொம்ப மெதுவா முள்ள சொல்லி பார்க்கலாம். என்ன இந்த மாதிரி நான் சொன்னா கேளுமா, உனக்கு நல்ல வாழ்க்கையானது இங்க இருக்கும், உனக்கு அழகு யவனம் எல்லாம் இருக்கு, சாட்சாத் பிரம்மனால படைக்கப்பட்டவன் நீ, உன் மேல யாருதான் ஆசை இருக்க மாட்டான், அதனால நான் சந்திரனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய தேவிய இப்படி எல்லாம் அவளை வர்ணிக்கிறான். எத்தத் பஷ்யதி தே காத்திரம் சீதாம்சு சதிருஷானனே, உன்னுடைய முகமானது எப்படி தெரியுமா இருக்கு, சந்திரனை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுகிறது. அதுவும் தஸ்மின் தஸ்மின் உன்னுடைய உடல் அழகெல்லாம் இருக்க, சக்ஷுர்ம நிபத்தியத்தே, என்னுடைய கண்ணை இங்க அங்க போக விடாம பண்றது உன்னுடைய அழகு அப்படின்னு சொல்லி என்ன. அதனால நீ என்ன பண்ணு, எனக்கு பத்தினியா ஆகினான்னாக்க உனக்கு நல்லது. பவ மைதிலி பாரியாம் மே, ஏ மைதிலி மே பாரியா பவ, எனக்கு ஆத்துக்காரியாக ஆகு. என்ன மே மோகம் ஏனம் விசர்ஜய, நீ உன்னுடைய மோகத்தை இந்த பதிவிரதா தர்மம் இந்த மோகம் இதெல்லாம் விட்டு தொலை. பக்வீனாம் உத்தம ஸ்திரீனாம் ஆஹ்ருதானாம் நிதஸ்ததா, இவர் பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்த ஸ்திரீகள்லாம் என்கிட்ட இருக்கார்கள், எல்லாம் எனக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க நீ புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு விதமான பலம் உள்ளவன் யாருமே உனக்கு கிடையாதுன்றது உனக்கு தெரியுமா தெரியாது. நேஹ பஷ்யாமி லோகான்யம் யோமே பிரதிபலோ பவேத், எனக்கு இணையாக பலசாலின்றது யாரும் கிடையாதுன்றது உனக்கு தெரியும். பஷ்யமேஷு மஹத்வீரியம் அப்ரதித்வந்த்வமாகவே, எனக்கு இணையாக சந்தம் போடுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ணு, புங்ஷோ போகான்யதா காமம் பிபபீரூரமஸ்வச்ச, இஷ்டத்துக்கு வா, என் கூட இருக்கலாம், மத்தியம்லாம் குடி, நல்லா இஷ்டப்படி என்ஜாய் பண்ணு, போகங்களை அனுபவி. எதேஷ்டம் ச பிரயச்சத்வம் பிருத்திவீபாதனானிவா, பூமி வேணுமா, பொருள்கள் வேணுமா, எல்லாம் உனக்காக தரேன், வா. லலஸ்வமயி விஸ்ரப்தா திருஷ்டமாக்ஞாபயஸ்வச்ச மத்பிரசாதால்லதந்த்யாஸ்ச லலந்தாம் பாந்தவாஸ்தவ, என்னிடத்துல நம்பிக்கையோட இருந்தனாக்க என்னுடைய அனுகிரகத்தினால நீ மட்டும் இல்ல உன்னுடைய பந்துக்களுக்கெல்லாம் நான் நல்லது பண்ணுவேன். இல்ல லலந்தாம் பாந்தவாகா தவ, உனக்கு வேண்டியவர்கள் யார் யார் இருக்காலும் எல்லாம் சொல்லு, என்கிட்ட சொல்லு, எல்லாரையும் நான் பண்ணிடுறேன். ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய நீ மங்கள ரூபிணியா திம்மமானுபஷ்யத்வம் ஸ்ரீயம் பத்ரே யசஸ்டமே, நீ சமிருத்தியோட சம்பத்தோடையும் லக்ஷ்மீகரமாக இருக்கிறார். கிம் கரிஷ்யசி ராமேன சுபகே சீரவாசசா, அந்த ராமனோட எவ்வளவு இரிட்டேட்டிங்க வல்கலம்லாம் கட்டிட்டு மர உரியோட இருக்கானே. கிம் கரிஷ்யசி ராமேன, அந்த ராமனோட நீ என்ன பண்ண போற இல்லையா. ராமனை நிந்திக்க ஆரம்பிச்சான் இல்ல, அதனால நீ மர உரி கட்டின அந்த ராமனோட நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டான். வந்தது கோபம் அவளுக்கு. சரின்னு ஆனாலும் கோபத்தை அடக்கிண்டு சீதை என்ன பண்றா, ராவணன் வா. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா சீதா ரௌத்ரஸ்ய ரக்ஷசஹ ஆர்த்தா தீனஸ்வராதீனம்
பிரத்யுவாச்ச சனைர்வசஹ. சீதை அந்த பயங்கரமான இந்த ராட்சசனுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப குரலோட, மெலிந்த குரலோட பேச முடிச்சார். தயவு செய்து என்னிடம் நிவர்த்தைய மனோமத்தா. அப்பா ராவணா, நல்ல வேதம் கோஷங்கள்லாம் வருது, நல்லவனாதான் இருக்க, மரியாதையோட பேசுறிய, ஏன் உனக்கு இந்த புத்தி? நிவர்த்தைய மனோ மத்தகா, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, உன் புத்தியை மாத்து. சொஜனே கிரியதாம் மனஹ, உன்னுடைய சொன்னையிலேயே நிறைய பட்ட மகிழ்ச்சிகள்லாம் எனக்கு, அவாகிட்ட உன்னுடைய புத்தியை செலுத்து, காமத்தை செலுத்து. நமாம் பிரார்த்தையுத்தும் யுக்தா, நான் ராமனுடைய பத்னி, என்கிட்ட போய் நான் வேணும்னு நீ பிரார்த்தனை பண்றது சரியாப்பா? சுசித்தம் இவ பாபகிருத்து, என்னப்பா இது, பாபகர்மாவை செய்கிறவன் பிரம்மலோகத்தை பார்க்கிற மாதிரி, சசித்தின் பாபகிருத்தை எப்படியப்பா பார்க்கணும்? அந்த மாதிரி இருக்குப்பா, நீ என்கிட்ட போய் யாச்சனை பண்றது. ஆகையினால அதெல்லாம் வேண்டாம். ஓ இல்ல, நான் எப்படி தெரியுமா வாழ்ந்தவன்? அகாத்யமயா காரியம் ஏகபத்னியா விகர்ஹிதம் குலம் சம்பிராப்தயா புண்ணியம் குலே மகதி ஜாதயா. அப்பா, ஒருவனையே பதியாக அடையும் பெரிய குலத்துல பிறந்தவப்பா நானு, அதுவும் வைவாக மந்திரங்களோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டவப்பா நானு. இப்படி என்ன போய் இப்படி எல்லாம் நீ நிந்திக்க தகுந்த மாதிரி காரியத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லாம ராட்சசனை மூஞ்சி பார்க்காம, நாஹம் ஔபயிகி பாரியா பரபாரியா சதி தவ சாது தர்மம் அவேக்ஷ சாது சாது விரதம் சர. அத அவளை பார்க்காமலேயே ராட்சசம் பிருஷ்டதா கிருத்வா பூயகா வச்சனம் பவருக்கு, அவரை பார்க்காமையே முதுகு காமிச்சுட்டு இந்த வச்சனத்தை சொன்னான். அப்பா, இந்த ராட்சசனே, உன் மனைவிகள் தான் ரட்சிக்க தகுந்தவர்கள், அவளை போய் ரட்சித்தோ, அதனால அவர்கள்கிட்ட சுகத்தை அனுபவி, என்கிட்ட வராத அப்படின்னு ரொம்ப பாவமாக சொன்னார். வர்ஜயேத் வஜ்ரமுத்ஸ்ருஷ்டம் வர்ஜயேத் அந்தகஸ்திரம் தத்விதம் நது சம்ஸ்கிருத்தः லோகநாதஸ்ஸராகவஹா. அப்பா, இந்திரனால விடப்பட்டதான வஜ்ராயுதம் எப்படி கொல்லாமல் விடாதோ, அத மாதிரி தான் இந்த ராகவனுடைய கோபத்தை அடைந்தால் உன்னை போன்றவனை அவன் விடவே மாட்டான். அதனால நீ ஜாகிரதையாயிரு. கொஞ்சமா அப்படி மிரட்ட ஆரம்பித்தார். மிரட்ட ஆரம்பித்த பிறகு இல்லையா, நஹி கந்தமுபாத்ராய ராமலக்ஷ்மணயோஸ்வயா சக்கியம் சந்தர்ஷனே ஸ்தாதும் சுனாஷார்தூலயோரிவ. அப்பா, புலிகளுடைய ஷார்தூலயோகோ சுனா நஸ்தாத்தும் சக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புலிகளுடைய வாசனை நாய்க்கு முகர முடியாதோ அப்படி ராமலக்ஷ்மணனுடைய வாசனையை உன்னால முகர கூட முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்க, எப்படி கோபம் வரும் வந்திருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. நஹி கந்தம் உபாகிராய ராமலக்ஷ்மணையோகோ துவயா, ராமலக்ஷ்மணனுடைய வாசனையை கூட உன்னால முகர முடியாதுயா. எப்படி நீ நாய், அது புலியினுடைய வாசனையை நாய் நுகர முடியுமா என்ன? சக்கியம் சந்தசனே ஸ்தாத்தும் சுனாஷார்தூலயோரிவ. அப்படி சார்தூலம்னா புலி, புலி வாசனையை எப்படி நாயினால உணர முடியாதோ அப்படி ராமலக்ஷ்மணனுடைய வாசனையை உன்னால நுகர கூட முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே கோபம் வந்துட்டு அவன் சொல்லிட்டான், அது பார், உனக்கு கெடு கொடுக்கறது தான் வழி அப்படின்னு சொல்லி, உனக்கு கௌமாசௌ ரக்ஷிதவ்யோ மே யோ வதிஸ்தே மயா கிருதஹ ததஷயனமாரோஹ மமத்வம் வரவர்ணினி. பார், உனக்கு கால அளவு நான் இப்ப கொடுக்குற 2 மாதங்கள் தான் இருப்பேன், அதுக்குள்ள மனசு மாறி வா, இல்ல அதுக்குள்ள நீ யோ அவதிஸ்தே மயா கிருதஹ ததஷயனமாரோஹ, என்னோட கட்டிலுக்கு நீ ஏறி ஆகணும். 2 மாசம் உனக்கு டைம் தரேன். என்ன அப்படி 2 மாசத்துக்கு மேல நீ என்ன அழிக்காம போனா நிச்சயமா நான் உன்னை காத்தால நீதான் என்னுடைய பிராதரசனம் ஊர்த்வம் துவாபியா துமாசாபியாம். 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னா
பத்தாரம் மாமனிச்சிதாம், என் மேல ஆசையை விட்டேன்னா மமத்வாம் பிரதராசார்த்தம், பிரேக்ஃபாஸ்ட் நீ தான், பிராதர் அசனம் காலையில உன்னை குடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னா, என்னுடைய காலை ஆகாரம் மாதிரி உன்னை அவந்தே மகானசே, யூ வில் பிகம் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொல்லி அப்படி அந்த தாம் தர்யமானாம் சம்பிரேக்ஷ, சீதையை இப்படி அதட்டின உடனே எல்லாருக்கும் அப்படி வந்துட்டு, ஓஹோ இனிமேல் பட்டு நம்ம ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டான் இந்த ராவனை, இவளை கொஞ்சம் நம்ம பயமுறுத்தி வைக்கணும் அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. தஸ்ய தர்மாத்மன புத்ரி ஸ்னுஷாம் தசரதஸ்ய ச கதம் வியாஹரதோ மாம் தே ந ஜிஹ்வா வியவசீரியதே. அந்த தர்மாத்மாவின் பத்திரியும் தசரதனுடைய மாட்டு பொண்ணுமான அவளுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கூட ஏன் நாக்கு இன்னும் அருந்து அழவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால இனிமேல் பட்டு வாழறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணித்து அவருக்கு. அவருக்கு சரி நம்ம இனிமேல் பட்டும் உயிரோடு இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு பூமி இல்லை, இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் அப்படின்னு இந்த ராட்சசர்கள்லாம் வேற பண்றாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஆகும். வேண்டாம் இனிமேல் பட்டு உயிர் வாழ்வது சிரமம் அப்படின்னு வந்துட்டு, இந்த இது இப்படி ஒரு வாழ்க்கை நினைப்பு இன்னும் இந்த ராமரானா வர வேண்டிய இப்படி போய் இருக்கோமே நம்ம அப்படின்னு ரொம்ப மோகத்தை அடைந்தா இல்லையா. இப்படி அந்த சமயத்துல அப்படி ரொம்ப சோகமா போய் தற்கொலைக்கு போற ஸ்டேஜ் வந்துட்டாகும். அந்த சமயத்துல இந்த ராட்சசிகள்லாம் வேற வந்து மிரட்டுறதுங்க. அங்க வந்து ராட்சசிகள்லாம் வந்து பிரஜாபதீனாம் ஷன்னானாம் து சதுர்த்தோ ய பிரஜாபதிஹ மானசோ பிரம்மண புத்திரஹ புலஸ்தஸ்ய விஸ்ருதஹ. அப்பா ஆனானப்பட்ட மரிஷி புலஸ்தேயர் கிரது 6 பிரஜாபதிகளில் 4வது பிரஜாபதியாக இருக்கக்கூடிய புலஸ்தர், அந்த புலஸ்தரனுடைய புள்ளம்மா இவர் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அவர் சொல்லி கூட நீ போய் கேட்கலன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு நியாயமா சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ராட்சசிகள்லாம் சேர்ந்து அதட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன இந்த பார், யதா சச்சி மகாபாக சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் ததா. எப்படி வசிஷ்டரை அருந்ததியும் சந்திரனை ரோஹிணியும் அகஸ்தியரை லோபாமுத்திரையும் எப்படியெல்லாம் பண்ணாரோ இப்படி நான் என் தலைவனையே நாடி இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட மாட்டேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு பலவத்தா மறுக்கிறார். இது எல்லாத்தையும் அங்க அந்த அனுமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த சிம்சுபா விஷயத்துல அவலீன நிர்வாக்கியா ஹனுமான் சிம்சுபா துருமே சீதாம் சந்தர்ஜயந்தி ஸ்தாஹா ராட்சசீஹி அஸ்ருணோத் கபிஹி. அந்த அனுமார் அந்த குரங்கானது சிம்சுபா மரத்துல மறைந்து கொண்டு பேசாம சீதையை அதற்கு இந்த ராட்சசிகள் எல்லாம் கேட்டு அப்படியே மனசுல வச்சிருக்காரு. இருங்க உங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ராட்சசிகள்னால ரொம்ப அதட்டப்பட்டார். அதனால ரொம்ப வருந்தினார். வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையை வந்து இப்படி ஆகிவிட்டது எனக்கு அப்படின்னு இருக்கின்றார். இதற்கு பிறகு டைரக்ஷன் தான் நீங்க பார்க்கணும். இப்படி ரொம்ப சோகமாக ஆனானவள். அதற்கு பிறகு இவளுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, திரிஜட்டா அப்படின்னு விபீஷணனுடைய பொண்ணு அவ வரப்போறா. அவ வந்து இவளுக்கு இவ்வளோ ராட்சசிகள் இவளை மிரட்டி கொண்டே இருந்தார்கள். எல்லாம் சூக்கர முகம், இந்த ஹஸ்தி பாதம், இப்படி விதவிதமாக இருக்கிற ராட்சசிகள்லாம் பண்ணும் பொழுது இவள் வந்து எனக்கு நல்ல கனவு ஒன்று கண்டேன், உன்னை கூட்டும் போகிறதுக்கு ராமரும் லக்ஷ்மணனும் அப்படி குதிரையில வரா மாதிரி கனவு கண்டேன். நான் இந்த மாதிரி கனவு கண்டேன்னாக்கா நிறைய நடக்கும், அங்கே நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு. ராவணன் எண்ணெய் தேய்ச்சி கொண்டிருக்கா மாதிரி யாராவது எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கா மாதிரி கனவு கண்டா அது ரொம்ப வாழ்க்கை கட்டகாலம்ன்ற அர்த்தம். இப்படி எல்லாம் வந்திருக்கு, எனக்கு துடிக்கிறது, கண்ணெல்லாம் துடிச்சது,
இப்படி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி திரிஜடா சொல்ல போறார். இதை இந்த திரிஜடையினுடைய சொப்னத்தை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட இதோட முடிச்சோம். சீதை ரொம்ப துக்கமாக இருக்கிறார், அவருக்கு நல்லது நடக்க போறதுன்ற இடத்துல நம்ம நிறுத்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப நமஸ்காரம். ஆனந்தமா இருக்கு. மேற்கொண்டு அடுத்த வாரம் எப்போ அடுத்த எபிசோடு கேட்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. சீதைக்கு விமோச்சனம் அப்படியா? வரும்போது ரொம்ப நமக்கும் சந்தோஷம். அது அவன் சொல்லக்கூடிய அந்த கனவு அதெல்லாம் சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். விஸ்தாரமா சொல்றேன் அடுத்ததுல கொஞ்சம் தெரிஞ்சாடா. ரைட், ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ஓகே மாமா. ராம் ராம். ராம் ராம்.